பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நீங்க பாத்துக்கிட்டது பெப்பர்ஸ் டிவியின் double.com. நான் உங்க சிக்க, நான் உங்க பொக்க. வார ஒரு வித்தியாசமான காமெடி கொடுப்போம். அந்த வகையில இன்னைக்கு பண்ண போற காமெடி என்ன பாத்தீங்கன்னா, என்னன்னு பாத்தீங்கன்னா, காசு பணா துட்டு மணி மணி, 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 காசு பணம். என்னடா பண்ற? ஆமா, எதுக்கு இப்ப இந்த பாட்டு பாடுன? டேய் அப்படி கேளு, இதுதான் கான்செப்ட். கான்செப்டா? ஆமா, புரியல எனக்கு. டேய் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்ன? அடிப்படை தேவை ஒரு கோட்ரு, அந்த கோட்டருக்கு ஊத்துறதுக்கு ஒரு வாட்ரு, அப்படியே லைட்டா இதெல்லாம் கரெக்ட் பண்ண ஒரு மீட்ரு. குடிகார நாய, நான் உன்னை பத்தி பேசல. நான் பொதுவா மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவைன்னா அது என்ன? நான் இருக்க வீடு, படுக்க ஒரு தலைகாணி பாய், சாப்பிட சாப்பாடு, இது வேணும். ஆமா. இதுக்கு என்ன வேணும்? இதுக்கு என்ன வேணா பணம் வேணும். இந்த பணத்துக்காக மக்கள் என்னென்ன பண்றாங்க தெரியுமா? என்னென்னமோ பண்றாங்க. பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல கடன் வாங்குறாங்க, அந்த கடன் வட்டி போடுது, வட்டி குட்டி போடுது, குட்டி குழந்தை போடுது, இப்படியே ஒண்ணு போட்டு போட்டு ஒரு பெரிய லெவல்ல போய் நிக்குது. இத சரி கட்டுறதுக்காக மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க? பேங்க்ல கடன் வாங்குறாங்க. ஆமா. பேங்க்ல கடன் வாங்கி இவன் சம்பளம் என்னமோ 2000 ரூபாய் இருக்கும், ஆனா இவன் வாங்கின கடன் 2 லட்சம் ரூபாய். மாசம் 20,000 ரூபாய் வட்டி எப்படி கட்டுவான்? கட்ட முடியாது. இந்த மாதிரி கட்ட முடியாம திண்டாடுற சில மக்களுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு கான்செப்ட் பண்ண போறோம். சூப்பருங்க. புரியுதா? அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். என்ன ஒரு வித்தியாசமா இதுல சில நடிகர்கள் கடன் வாங்கியிருந்தா எப்படி இருக்கும், வாங்கிட்டு அதை கட்ட முடியாததுக்கு என்னென்ன சாக்கு போக்கு சொல்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய சொல்லுவானுங்க நடிகர்லாம். ஆமா, அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம்ன்ற. அப்படியா? ஆமா. நிகழ்ச்சி போலாமா? போலாமே. போலாமா? போலாமே. எங்க போன அந்த பனிச்சாமி பையன்? கலெக்ஷனுக்கு வரான் தான் பேர். என்ன பண்றானோ, இவ்வளவு நேரம் ஆகுது. சார். இரா சார் வணக்கம் சார். ஆஃபீஸ் வர டைம் ஆடாது. டேய் உன்னதான்டா கேக்குறேன். மூஞ்ச பாரு, நல்லா ஆளும் மூஞ்சும் மகரையும். இந்த மூஞ்ச பாருங்க, கேள்வி பஸ்ல இருந்து 4 நாள் திருடுற மாதிரியே இருக்கும் இவனும் மூஞ்சும். அது மட்டும் இல்லைங்க, கலெக்ஷன் போக சொன்னா டெலிகாலிங் பொண்ணுங்கிற போய் கடலை போட்டுங்கிறான். அப்படியே 10 பொண்ணு அப்படியே கரெக்ட் பண்ணி பீச் பார்க்கு சுத்துற மாதிரி மூஞ்ச ஆளும் மகரையும். படாது சார், இனிமேல் தப்பு நடக்கிறத பாக்குறேன் சார். தப்பு நடக்கும்டா, உன்னை வச்சுருந்தா தப்பு நடக்கும். நல்லா கலெக்ஷன் நடக்கும், தப்பு தான் நடக்கும். உன்னெல்லாம் அடிக்க விட முடியலடா, கரம் முடிச்சானு. எவ்வளோ டார்கெட் தெரியுமா இந்த மாசம்? சொன்னதா தெரியும். டேய் மாசம் ஃபுல்லா தான்டா சொல்றேன். 10 லட்ச ரூபா டார்கெட்ரா. 10 லட்ச ரூபா சார்? ஒரு நயா பைசா இது வரைக்கும் நீ கலெக்ஷன் பண்ணிருப்பியாடா? நயா பைசா இப்பெல்லாம் எவங்கிட்டே கிடையாது சார். டேய் லேப்டாப் போயிடும் பாக்குறேன் பார். இப்போ நீ போற, ஓகே சார், கலெக்ஷன் பண்ணு வர. சரி சார். வரல நான் வேலையை விட்டுருவேன்டா. அப்ப விட்டுருங்க சார். இல்ல நீயாச்சும் எழுதி கொடுத்துட்டு போடா. டேய் என்ன ரொம்ப டென்ஷன் பண்றடா. ஃபீல்ட் ஒர்க் தானே பண்ற? ஆமா சார். ஃபீல்ட் ஒர்க் தானே பண்ற. என்னைக்குனா ஃபீல்டுக்கு போயிருக்கியாடா நீ? ஃபீல்டுக்கு போக மாட்டாங்க, டெலிகாலிங் பொண்ணு கூட உட்காந்து கடலை போடுறான். என்னால முடியல. டேய் நீ போறடா. கடலையா சார்? கடலையா? ஓ, போயிட்டு எல்லார்கிட்ட கலெக்ஷன் பண்ணி வர. ஓகே சார். நீ ஒருத்தர்கிட்டயாச்சும் கலெக்ஷன் பண்ணி வரல, செத்துறா நீ. சரி சார். செத்த சார், கண்டிப்பா போயிட்டு வர சார். ஒழுங்கா போயிரு. கண்டிப்பா சார். நிக்க கூடாதா? ஓகே சார். போடா. கோதாபுரி, அந்த வீட்டு கொல்ல பக்கத்துல ஒரு கோட்டை போடுறி, நம்ம கொல்லைக்கு போக முடியலடி. உன் மகன் 25 வருஷத்துக்கு முன்னாடி கார்ல அடிப்பட்டப்ப அன்னைக்கு 1 பாட்டில் ரத்தம் கொடுத்த இந்த அம்மா இப்ப முதலியார தெரியலையாடா கண்ணா? சார். யாராவது? சார், நாங்க பேக் ஆஃப் குரூடால இருந்து வந்திருக்கேன். கண்ணா வீட்டுல யாரும் இல்ல கண்ணா, போயிட்டு நாளைக்கு வாடா. சூப்பரா கண்ணா. வெளியே யாரும் இல்ல கண்ணா, வெளியே வரீங்களா? ஓ அப்படியா? அப்ப நான் இதோ வந்துட்டேன்டா கண்ணா. சார் வணக்கம் சார். ஏண்டா வெளியே இருந்துகிட்டே இல்லன்னு போய் சொல்றிய, உன்னைக்கு என்னடா பண்ணலாம்? நீ உள்ள இருந்துகிட்டே இல்லன்றிய, அப்ப வெளியே இருந்துகிட்டே வெளியே இல்லன்னு சொன்னா என்ன இப்பா? ஆமா, உள்ள கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணா இல்லங்க, உள்ள என்ன பண்ணிட்டு டிவி பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு வேர்த்திருச்சுடா கண்ணா. ஆமா, நீ எதுக்காக வந்திருக்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையடா. சார், நான் பேங்க் ஆஃப் குரூடால இருந்து வந்திருக்கேன். நீங்க எங்க பேங்க்கு காசு கட்ட வேண்டியது நிறைய இருக்கு, அதான் வசூல் பண்ணிட்டு போலான்னு. கண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா கண்ணா? சொல்லுங்க.
இது வரைக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின என் வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாகண்ணா. அப்படியாப்பட்ட என்கிட்ட இருந்து லோனை கேட்கறியா? உனக்கு எவ்வளவு திமிரம் இருக்குண்டா? நீங்க பெயிண்ட் அடிக்கலையே இல்ல உங்க பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிப்பிய, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. லோனை ஒழுங்கா கட்டுங்க. கண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா கண்ணா? இது வரைக்கும் என் வீட்டுக்கு நான் கரண்ட் பில்லு கட்டினதில்ல, டெலிபோன் பில்லு கட்டினதில்ல, வாட்டர் பில்லு கட்டினதில்ல, எங்க வீட்டு கேபிள் டிவிக்கு பில்லு கட்டடா. அப்படியாப்பட்ட என்கிட்ட வந்து லோனை கேட்கறிய, உனக்கு எவ்வளவு திமிரம் இருக்குண்டா? எதோ ஓட்டா கட்டு எதோட கட்டப்போ முதல்ல வேஸ்டி கட்டு. கண்ணா பாத்தியாடா கண்ணா, வேஸ்டிய கூட நான் ஒழுங்கா கட்டலடா கண்ணா. என்ன வந்து லோனை கட்ட சொல்லிடா, எப்படா இது? யோ ஊடுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? கண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா கண்ணா? சொல்லுங்க. உனக்கு தேவை லோனு தானடா? ஆமா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு என்கிட்ட இருந்து லோனை வாங்கிட்டு போடா கண்ணா. கேளு. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரில பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார டாக்டர் கிட்ட பைத்தியத்தை கொடுத்து போதும். நான் போயிட்டு இதை மனப்பாடம் பண்ணிட்டு இன்னொரு நாள் வரேன், காசை வசூல் பண்ணிட்டு போறேன். அப்படி ஒரு முடிவு போடா கண்ணா. கோதாவரி அந்த வீட்டு வாசல்ல ஒரு கொட்டை போடுறி, இனிமே எந்த நாயும் கடனை கேட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்ப வரட்டுமா? இன்னும் போலேடா கண்ணா. கோதாவரி. ஹலோ ஹலோ சார். சொல்லு பழனிசாமி. சார் இந்த விஷ்ணு சார் வீட்டுக்கு போன என்ன சொன்னாரு? அவர் சரியா பேசல சார். சரியா பேசலையா? குழந்தையாரு என்ன சொன்னாரு சொல்லுவா? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற, அந்த பைத்தியக்கார வைத்தியம் பாக்குற, எந்த பைத்தியம்? என்னடா சொல்ற? இத பேசும்போது உங்களுக்கு கடுப்பா இருக்க. அந்த ஆள் இதை தான் போட்டுற தாளிக்கிறான், எப்படி கலெக்ஷன் போட முடியும்? பழனிசாமி ஏன்டா டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆக என்ன பண்ணுங்க, வந்து பாரு அந்த ஆள் பேச பார்த்தா உடக்க டென்ஷன் தான் ஆகா. சரி ஒரு டென்ஷன் ஆகாத. நெக்ஸ்ட் யாரு இருக்கா நம்ம லிஸ்ட்ல? அப்புறம் சார் நெக்ஸ்ட் வந்து நம்ம சிவாஜி சார் இருக்கார் சார். சிவாஜி சாரா? அவரும் கொஞ்சம் இதுதான். சரி போய் பாரு, அவர் என்ன பண்றாருன்னு வந்து சொல்லு. ஓகே சார். சார் யாரு? நான் பேக்கப் குருடால இருந்து வந்திருக்கேன் சார். பேக்கப் குருடால? ஆமா சார். ஒரு நிமிஷம் இருக்க வரேன். தம்பி. சார் வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? என் பேர் பழனிசாமி, பேக்கப் குருடால இருந்து வந்திருக்கேன் சார். பழனிசாமி சௌக்கியமா? சௌக்கியம் சார். அப்பா சௌக்கியமா? சௌக்கியம் சார். அப்பா சௌக்கியமா? சௌக்கியம் சார். நான் பொங்கலுக்கு வரேன்னு சொல்லு போ. சார் அது இல்ல சார், நான் லோடு கேட்டு வந்திருக்கேன். சுமதி அந்த விளக்கு பாருடு. ஏன் சார்? விளக்கமா பேசுங்க, எனக்கு காது அவ்வளவா கேட்காதுன்னு சொல்ல. அப்படியா சார்? அப்புறம் நீங்க பணம் கட்டல. ராமு அந்த கத்தி எடு. சார் எதுக்கு சார்? கத்தி பேசுங்க, எனக்கு காது அவ்வளவா கேட்காதுன்னு சொல்ல வந்தேன். சார் நீங்க ஒரு 10 மாசமா இன்னும் டியூ கட்டவே இல்லை, அதான். என்னது டியூ கட்டலையா? ஆமா சார். ஆமா, எப்படி டியூ கட்டணும்? 12,345 ரூபா 50 காசு. அப்படித்தானா கட்டணும்? ஆமா சார். 12,345 ரூபா 50 காசு. ஆமா சார். அப்ப இந்தாங்க 50 காசு பிடிங்க, மீதி 12,345 ரூபா நீங்களே கட்டிடுங்க. சார் நீங்க கண்டிப்பா லோடு கட்டிதான் சார் ஆகணும். தம்பி கையை நீட்டுங்க. சார் தேங்க்யூ சார். இவ்வளவு சீக்கிரம் காசு தருவீங்க, எதுக்கு கூட பார்க்கல சார். சார் அவசரப்படாத, இந்த கையை இப்படி வச்சுக்க. ஃபேமிலிக்கு ஒரு சாங் இருக்கு, அத நான் இப்ப பாடுவேன், நீங்க என் கூட சேர்ந்து ஆடணும். கைவீசப்பா கைவீசு, பேக்குக்கு போனா கைவீசு, ரோடு வாங்கலாம் கைவீசு, என்ஜாய் பண்ணலாம் கைவீசு, எஸ்கேப் ஆகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, முறுக்கு வாங்கலாம் கைவீசு, அம்சம் வாங்கலாம் கைவீசு, கைவீசப்பா கைவீசு. இதே மாதிரி கைவீசு கைவீசுட்டு எத்தனை பேக்கா காசு வாங்கிட்டு கைவீசிட்டு போயிருக்கேன். உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்க வரைக்கும் இந்த பேங்க் இல்லடா, எல்லா பேங்க டர்ருதான். உங்க லோட வேணாம், ஒரு பட்டா கட்ட வேணாம். நான் இந்த பாட்டை கத்துட்டு வந்துட்டு கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு நாள் கலெக்ஷன் பண்ண விட மாட்டேன் சார். அப்புறம் சார் போயிட்டு வாங்க தம்பி, அடுத்த தீபாவளிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. வரேன் சார், வரேன். அந்த காலத்துல ஜாக்சன் துரைக்கே நான் வரி கட்டல, அவர் வெள்ளக்கார். இந்த கொள்ளக்காரர்களுக்கெல்லாம் நான் வரி கட்டிடுவேனா, இல்ல வட்டி தான் கட்டுவேனா, இல்ல கடன் தான் கட்டுவேனா? எதுவுமே என்னால கட்ட முடியாது. அப்ப அவனுக்கு நேரா வந்தானுங்க. இப்ப பேங்க் மூலமா வெள்ளக்காரன் நம்ம நாட்டை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான், தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் சொல்றேன், யாரும் கடனை திருப்பி கட்டாதீங்க, முதல்ல கடனை வாங்காதீங்க. கட்டுவா இவங்கிட்ட லோடு வாங்கி நம்ம கலெக்ஷன் படத்துல டப்பா டான்ஸ் ஆடுதுப்பா. ஹலோ சார். பழனிசாமி சொல்றா.
சார் சௌத்ரி சார் வீட்டுக்கு போனோம் சார். என்ன குத்தாரா? குடுக்கல சார். குடுக்க மாட்டாரு தெரியுமே. காவா நோன்றவனுக்கே காசு தர மாட்டான் அந்த ஆளு. ஆமா சார். சார் அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டோடு பாட சொல்றாரு சார். பாட்டெல்லாம் பண்ணானா? ஆமா சார். அத பாடினாதான் நமக்கு காசுலாம் தருவாரு சொல்றாரு சார் அவரு. ஐயோ சரி விட்டுரு. சரி அடுத்த லிஸ்ட்ல யாரு இருக்கா? சார் அடுத்த லிஸ்ட்ல காதல் தண்டபாணி இருக்காரு சார். காதல் தண்டபாணி பரவாயில்ல, அன்பாதான் இருக்கிற மாதிரி இது பேரு. சரி போய் பாரு. ஓகே சார். போய் பாத்துட்டு அப்புறம் எனக்கு போன் பண்ணு. ஓகே தேங்க்யூ சார். சரி சரி தேங்க்யூ சார். டேய் முனி, அடுத்த வருஷம் நீ தாண்டா எம்எல்ஏ. நம்ம ஜாதிக்கார பைய ஓட்டு எல்லாம் உனக்கு தாண்டா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த எதிர்கட்சிக்காரனோட அப்பன் ஆத்தா மாமே மச்சா எல்லாத்தாலையும் அத்தரிடா. முனி நீ கவலைப்படாதடா, நான் உன்னை பாத்துக்கிறேன்டா. முனி சார். யாரா அவன்? வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வாங்க. யார் நீங்க? யாரா அது? பல்லாப்படத்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி. டேய் முனி இங்க வாடா. இவன் அப்பன் ஆத்தா மாமே மச்சா எல்லாத்தாலையும் அத்தரிடா. வாடா. சார் இல்ல சார், பேங்க்ல ஒரு 10 வருஷமா லோன் கட்டல. டேய் முனி, இந்த தம்பியோட லோனை எவனா கட்டலையா பாறான். இங்க வாடா. இவன் மாமே மச்சான் அப்பன் ஆத்தா தாலி அத்தரிடா. வாடா. சார் அதெல்லாம் உடல சார், பேங்க்ல வேற யாரும் கட்டல, நீங்க தான் கட்டல காசு. தம்பி பால் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்ல சார். பாத்திச்சு ஏதாவது சொன்னாளா? இல்ல சார். எனக்கு இது எதுவும் நடக்கல, கவலைப்படாதீங்க. பிரிச்சு மேஞ்சு போடலாம். ஏற்பாட்டு போடுற ஏற்பாடு சார். லோன் அடிக்க விட கட்ட காசு கேட்டா பால் சாப்பிட்டீங்களா தேங்காய் சாப்பிட்டு அடிக்கிறீங்க. தம்பி பால் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? யாருமே சிரிக்கலையா? அப்படியா தம்பி? பால் சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, அப்பா அடிச்சாங்களா, ஆயா அடிச்சாங்களா, தம்பி அப்பா அடிச்சாங்க? வாய் புறா வாய் பேசுங்க. லோனை கேட்டா பால் சாப்பிட்டு தேங்காய் சாப்பிட்டு இருக்க, வரவு போற புள்ளா இருக்க, இல்லடா முடி வாயா அது இது சொல்றீங்க. தம்பி லோனை கட்ட போறியா இல்லையா? தம்பி லோனை கட்ட போறியா இல்லையா? டேய் முனி, இந்த தம்பியோட லோனை எவனா கட்டலையா பாறான். வாடா. தம்பி சொல்லு. வாங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் தம்பி. அப்படி என்னதான் முடிவு பண்ணீங்க தம்பி? டேய் முனி இங்க வாடா. அவன் மாமே மச்சான் ஆத்தா அப்பன் தாலியா. அங்க போடா. லோனை கட்டத்தால ஒரு மண்ணை கட்டத்தால தம்பி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் தம்பி. இது நான் தம்பிக்கு புரிய மாட்டேங்குது. எவனாவது லோனை கேட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா செருப்பால் அடிப்பண்டா. டேய் முடி இங்க வாடா. எவ்வளவு லோனை கட்ட மாட்டானுங்க. ஹலோ சார். சொல்லுப்பா. நீ லோன் வாங்கிட்டியா? எங்க சார் வாங்குறேன்? அந்த பல்லாப்படத்து ஜெராக்ஸ் எடுத்த மூஞ்சி காசு தரவே சார். யார் அந்த ஜெல்லிகரணி மூஞ்சா? ஆமா சார். அவன் தர மாட்டான். அவன் நீ என்ன பண்ற? அடுத்த லிஸ்ட்ல யாருன்னு பாரு. சார் அடுத்த லிஸ்ட்ல நம்ம வீராசாமி இருக்காரு சார். வீராசாமியா? ஆமா சார். செத்த போ சார். இல்ல போ, கிடைக்கும் வாங்கிட்டு வா. ஓகே தேங்க்யூ சார். சரி சரி சரி. ஓகே சார். டேய் வெயிலுக்கு குடிப்பாங்க மோரு, ரோட்ல ஊத்துவாங்க தாரு, அந்த தார் ரோட்ல போது படுறா காரு. இத சொல்றவன் தாண்டா இந்த டீ யாரு? யாரு? நான் தான் பேக்கப் குரூடால இருந்து வந்திருக்கேன். வாடா. சார் நீங்க லோன் கட்டல. டேய் என்ன சொன்ன? நீங்க ஒரு 10 மாசமா லோன் கட்டல சார். டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்ன சார்? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தாண்டா அந்த லோனே வாங்கினேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த படுபாவி பைய, மானங்கெட்ட பைய, ரோசங்கெட்ட பைய, என் தங்கச்சியோட வீட்டுக்காரன் இருக்கானே மாப்பிள்ள, அவன் கட்டுறன்னு சொன்னான்டா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த நாய் லோனை கட்டவே இல்லடா. ஏன் சார் நீங்க கட்டிருக்கலாமே? டேய் என்னடா கேக்குற? லோனை நீங்க கட்டிருக்கலாமேன்ற. இன்னைக்கு காலையில எங்க அம்மா எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சோற கட்டல, நான் போட்டிருக்க ஸ்கூல்ல லேச கட்டல. இதெல்லாம் பார்த்துட்டு என் தங்கச்சியோட வீட்டுக்காரன் என் தங்கச்சி கருத்துல தாலியை கட்டல. இதனால நான் லோனை கட்டலடா. டேய் கட்டலடா, லோனை கட்டலடா. அதுக்காக போட்டிருக்கண்டா ஒரு டியூனு. பாக்குறியாடா? பாடுறா. டேய் கட்டல லோன் கட்டல லோன் கட்டல கட்டலடா லேச கட்டலடா. சோது தானே டிஃபன் பாக்ஸ்ல கட்டலடா. கலெக்ஷன் போனா லோன கட்டலடா. சோறு தானே டிஃபன் பாக்ஸ்ல கட்டலடா.
ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துரும். தங்கச்சி கருத்துல தாலிய கட்டலடா கட்டல 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 கட்டலடா கட்டல 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 கட்டலடா தக் 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 பைத்தியம் மாதிரி ஆக்சன் பண்ணா ஆனா விட்டுரு பாக்குறியா லோட கட்டுப்பா போன மாசமா கல்யாணம் சொல்றதான லோன் வாங்கினேன். நீ சொல்றது முத தங்கச்சிரா, நான் சொல்றது 39வது தங்கச்சிரா. அது மட்டுமாடா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்குடா, நான் வரட்டுமா? லோட கட்ட தூக்குல அப்புறம் என்ன வேலை இருக்கு தம்பி? அடுத்த மாசம் என் 59வது தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா, அதனால அவளுக்காக லோன் வாங்க போயிட்டு இருக்க பேங்குக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ண வர, வரட்டுமா? நல்லா வருவீங்களா? வரட்டுமா? வராத போ. வரண்டா. இது ஏன் வீடுறா, நீ போடா வெளியே. போட லூசு. அடுத்தது யாரு? நாட்டாமனா கண்டிப்பா லோனை கேட்டுருவாங்க. எப்படி கலெக்ஷன் வந்துருமா? சூப்பர். அவரு போய் பாப்போம். நாட்டாம பாதம் பட்டா எங்க கணக்கு புள்ள எங்கடா உன் புள்ள? ஆமா, அந்த தோட்டக்காரன் வந்துட்டானடா, அந்த மோட்டர் சரி பண்ண பார்க்க சொன்னேன், என்றாச்சு? டேய், நம்ம ஊர் திருவிழாக்கு மூலக்காரல வர சொல்ல அவன் வந்துட்டானடா. ஐயா நான் வந்துட்டேனுங்க. ஆறானி ஐயா நான் பேங்க் ஆஃப் பரோடால இருந்து வந்திருக்கேன். அப்படியே கண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஏ புள்ள, இந்த பயலுக்கு ஒரு மோரை கொடு, மோர் சாப்பிடுறியா கண்ணே? ஐயா மோர் வேணாம் ஐயா, ஆனா லோனுக்கு தான் கட்டினேன். நீங்க ஏண்டா, நான் எதுக்குடா அந்த புள்ளைய கட்டினோம்? அவங்க அப்பன ஆசல பார்த்து யாரோ நல்ல புள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான். ஐயா ஐயா லோன் அது இல்ல, நீங்க பேங்க்ல கடன் வாங்கிருக்கீங்களே, அந்த கடனை வந்து திருப்பி கட்டுறேன். நிறுத்துடா. இது ஏண்டா, அந்த முக்கில இருக்க முனுசாமி கட்டானடா? இல்லைங்க. அப்ப அந்த பக்கத்து வீட்டுல பால் பரமசிவ கட்டானடா? இல்லைங்க. ஏன்னா நான் மட்டும் எதுக்குடா கட்டணும்? எனக்கு தான் நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா. அவங்க எல்லாம் பேங்க்ல லோன் வாங்கல, நீங்க தான் வாங்கிருக்கீங்க, நீங்க தான் கட்டினா. இது ஏண்டா, லோன் வாங்காத அவனுங்களே கட்டாதப்ப லோன் வாங்கினா நான் மட்டும் எதுக்குடா கட்டணும்? எனக்கு தான் நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா, அதுடா. ஐயா வேசி கட்டல கண்ணு, அது எனக்கு தெரியும் கண்ணு, அதுக்குதான் சொல்ற கட்டணும்னு. ரொம்ப தாயகத்தாளா? ஆமா, எதுக்காக வந்தா? ஐயா நீங்க லோன் வாங்கிருக்கேன் பேங்க்ல, அதான் சொல்லி போட்டா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு. ஐயா லோனை கட்டா நான் வீட்டுக்கு போக முடியலன்னா பேங்க்ல வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. நான் லோனை கட்டினா என் வீட்டுக்கு என்னால வர முடியாது கண்ணு, என் பொண்டாட்டி துரத்தி துரத்தி அடிப்பான். புரியுதா? புரியுதுயா. வெளியே போ. ஐயா லோடு வெளியே போடா. ஐயா ஒரு மூட்டை அரிசாச்சு குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கேன். ஆனா வெளியே போ, வெளியே போ. நம்ம கணக்குள்ள சொல்லி அவங்க கிட்ட வாங்கிட்டு போ. ஐயா எனக்கு தேவை நீதியா, நேர்மையா, லோடியா, பணையா, காசியா, மடியா, துட்டியா. ஐயா காசை கொடுங்கய்யா. ஐயா உங்க காலை பிடிச்சு கேட்குறேன், காசை கொடுங்கய்யா. நான் லோனை வாங்கினது பாத்துக்கு 6 கண்ணு சாட்சி. ஐயா பேங்க் மேனேஜர் நல்ல கண்ணு சாட்சியா? செல்லாது. நல்ல கண்ணு சாட்சியா? செல்லாது. ஐயா நீங்க காசு கொடுங்க, அது செல்லுமா செல்ல நாங்க பாத்துக்கோங்க. என்ன பேசுற? என்னைக்கு நான் நாட்டா கையில செல்ற காசு இருந்தது, அதுவும் செல்லாதுடா. போடா வெளியே. ஐயா இப்போ லோடு. டேய் முனுசாமி, இவனை மரத்துல கட்டி தோலை விடுறான். ஐயா வானாங்க ஐயா. கேக்குறான் லோனு. ஆனா யார பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி அமுச்சு விடுறானுங்கப்பா. அடுத்தது யாரு? நம்ம ராமு. சூப்பராச்சு அவரு, எப்படியே கரெக்டா கொடுத்துருவாரு. அவருக்கே போய் பார்ப்போம். புதிய வானம் வானம் வானம், புதிய பூமி 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 பூமி, புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூ மழை பொழிகிறதே. ஓ ஓ ஓ லல்லா லல்லா
லா 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 லா. சார் வணக்கம் சார். யாரு? சார் பேக்கப் குரூடால இருந்து வந்திருக்கேன் சார். அப்படியா? வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடும் சார். வாங்க சாப்பிடுங்க வாங்க. சார் சாப்பிடும் சார். அப்படியா? சரி, என்ன விஷயம்? சார் லோனு வாங்கி ஒன்றும் கட்டவே இல்லை. லோனா? என்ன லோனு? என்ன லோனா சார்? நம்ம கல்யாணத்துக்காக வாங்கிக்கல சார் லோனு. ஏன்பா, நான் என்ன எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவா லோன் வாங்கினேன்? எத்தனையோ ஏழை எளிய கன்னி பெண்கள் திருமணமே ஆகாமல் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும் தானே லோன் வாங்கினேன். அதையா திருப்பி கேட்க? சார் அப்போ வீடு லோனு வாங்கிங்களா? அது ஏன்பா, நான் என்ன நான் கட்டிக்கவா வீட்டு லோன் வாங்கினேன்? எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வீடே இல்லாமல் தெருவோரத்துலையும் பிளாட்பாரத்துலையும் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் தான் லோன் வாங்கினேன். அதையா திருப்பி கேட்கிறேன்? எஜுகேஷன் லோன் வாங்கிங்களா? அது ஏன்பா, நான் என்ன நான் படிக்கவா லோன் வாங்கினேன்? எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் படிப்பறிவே இல்லாமல் ஸ்டீல் பட்டையிலையும் தொழிற்சாலைகளையும் வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கல்வி அறிவு போய் சேரணும். அதுக்காகத்தானே அந்த லோன் வாங்கினேன். அதையா திருப்பி கேட்க? அப்போ மெடிக்கல் லோன் வாங்கிங்களா? அது ஏன்பா, நான் என்ன எனக்கு வைத்தியம் பார்த்துக்கவா லோன் வாங்கினேன்? எத்தனையோ ஏழை எளிய மக்கள் காலரா, மலேரியா, டெங்கு, எலிஜோரம் இப்படி பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விரிவு காலம் வரணுன்றதுக்காகத்தான் லோன் வாங்கினேன். அதையா திருப்பி கேட்க? ஆமா, என்ன இவ்வளோ கேட்குறிய? நீ என்ன வேலை செய்யற? சார் நான் பேங்க்ல வந்து கலெக்ஷன்ல இருக்கேன் சார். அப்படியா? உனக்கு மாசம் எவ்வளவு சம்பளம்? மாசம் சார் ஒரு 15,000 கொடுப்பாங்க சார். பார்த்தியா, நான் மட்டும் அந்த லோனை திருப்பி கட்டிட்டா உனக்கு யார் மாசம் 15,000 ரூபாய் கொடுப்பா? இப்போ கூட நான் எனக்காக லோன் கட்டாம இல்லை, உனக்காக தான் லோன் கட்டாம இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கணும் தம்பி. புரியுதா? தலைவா, என்ன படிச்சிருக்கு தலைவா. அப்படிவா வயசு. ஆமா, எங்க போற? சார் பேங்க்குக்கு தான். எதுக்குப்பா? லோன் வாங்கலான்னு. எதுக்காக லோன் வாங்கணும்? நான் என்ன எனக்காக லோன் வாங்கினேன்? என் தங்கச்சிக்கு காது குத்து, எங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம், எங்க தம்பியை படிக்க வைக்கிறேன். அதுக்காக தான் போய் லோன் வாங்கலான்னு. அடவே தம்பி, நீதான்ப்பா என் தம்பி. பொதுமக்களுக்காக நான் சேவை செய்யறதுல கண்டிப்பா என்னைக்குமே முன்னால நிக்கணும். கண்டிப்பா. வா, அந்த பக்கம் போவாத. இந்த பக்கம் புதுசா ஒரு பேங்க் திறந்துருக்காங்களாம். அங்க லோன் வாங்கினா திருப்பி கட்டவே தேவையில்லையா? அப்படியா? வாங்குவோம் வா. சூப்பர் சார். வா போ. சார் ஏதோ பாட்டு ஒன்று பாடம் நல்லா இருக்கு சேர்த்து. பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம். தூக்கி வச்சுப்பீங்க வெயிட்டா இல்ல? அது வேற ஒண்ணும் இல்ல, அன்பேவா ஷூட்டிங்ல இருந்தேன், அங்கிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன். அங்கதான் அப்படியே ஷூட்டிங்ல ஷூட் பண்ண விட்டீங்க. ஆமா, இது சூட் கேஸ் லைட்டா இருந்ததா, அதனால லைட்டா தூக்கிட்டு வந்துட்டேன். போலாமா? போலாமா? பார்த்துமா? வாங்க வாங்க போலாம். போலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் கான்சர்ட் பார்த்து நீங்க எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெப்பர் டிவியின் dagil.com. தாவுங்க சிக்க, நான் உங்க மொக்க. லைஃப்ல வாரண்டி, சிறப்புக்கு நாங்க தான் கேரண்டி. வாரம் இதே மாதிரி வித்தியாசமான காமெடி கொடுப்பேன். நீங்களும் வாரம் இதே மாதிரி வித்தியாசமா பார்த்து ரசிச்சு சந்தோஷமா இருங்க. அடுத்த வாரம் வரோம், எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. சரியா? பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல, வீட்டுல. புரியுதா? பார்த்துமா? நன்றி, வணக்கம். பாய். வா போ.